வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இது வந்து எங்கள் கார்டன். நான் வச்சுருக்கிற கார்டன். இப்போ இந்த கார்டனில் தக்காளி இந்த செடியிலையும் இந்த செடியில் தான் இருந்துச்சு. பறிச்சிட்டேன். பறித்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். இந்த பூ கனகாம்பரம் வந்து இந்த கனகாம்பரம் செடியில் இருந்துச்சு. இந்த இந்த கனகாம்பர செடியில் தான் இருந்துச்சு. இப்போ இது வந்து காஸ்மோஸ் பூத்திருக்கு. 4 விரை எத்தாந்து போட்டேன். 4 விரை முளைச்சி வந்துருச்சு பூ. ரெண்டு பூ வச்சிருக்கு. இதுதான் நான் வச்சிருக்கிற கார்டன். இந்த கேன்லலாம் வந்து அடியில் 4 ஓட்டை போட்டு, அதுக்கு முன்னே ஆரம்பத்தில் ஓட்டை போடல, நான் சுற்றி போட்டேன். இப்போ அடியிலையும் 4 ஓட்டை போட்டு, அதுக்கு மேலே வந்து கொட்டாங்குச்சை வந்து கவுத்து வச்சு, அதுக்கு மேலே அந்த மண் கொஞ்சம், தேங்காய் நார் கொஞ்சம், சாணி கொஞ்சம், காஞ்ச சாணி உளுத்தி போட்டு ஒரு செடி நட்டு வச்சுக்கிறேன். இதான் என்னோட கார்டன். இந்த தக்காளி நம்ம தக்காளி அரியும் போதெல்லாம் நம்ம அதை கழுவி எடுத்துன்னு வந்து ஏதாவது ஒரு கேனில் ஊற்றிட்டா அது வந்து முளைச்சிடுது. இதை முளைச்சி வந்திருக்கு பாருங்கள், புது தக்காளி செடி. அதே மாதிரி கரும்பு போன வருஷம் வந்து இது நட்டது. இப்போ இந்த வருஷம் நிறைய வந்திருக்கு. பொங்கலுக்கு கொடுத்த கரும்பு இது நட்டு வச்சுருக்கேன். அந்த நுனி இதை மட்டும் வச்சுருக்கேன், வந்துருச்சு. பச்சை மிளகாலாம் 1 லிட்டர் கேனில் வச்சுருக்கேன். இந்த துளசிக்காக தான் ஆரம்பித்தேன் இந்த கார்டனு. அப்படியே இத்தனை கேன் வந்துருச்சு, இத்தனை தொட்டி வந்துருச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து இது வெண்டைக்காயா என்னன்னே தெரியல. இதை வந்து பறித்து நான் சமையல் பண்ணலை. இதோ இப்படி இருக்குது. இது வெண்டைக்காயா என்னான்னு தெரில, குட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு குப்பையில் முளைச்சிருந்துச்சி. அதை எடுத்துகிட்டு வந்து வெண்டைக்காய் செடி போல் இருக்குன்னு நட்டேன். அது இப்படி வந்திருக்கு. இது என்ன வெண்டைக்காயா, சமையல் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு தெரியல, அதனால் விட்டுட்டேன். விரையும் வந்துருச்சு. விரை வந்து வெடித்து கீழே விழுது பாருங்கள், பாதி விழுந்துட்டுக்குது. நான் வந்து இதை வீடியோவே எடுக்கலை. இப்போ இதை எடுக்கிறேன். இப்போ எடுத்து யூடியூப்பில் போட்டு இது என்ன வெண்டைக்காய், சாப்பிட்ற வெண்டைக்காயா இல்லை சாப்பிடாத வெண்டைக்காயா என்னான்னு தெரியல. வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்குது இலை. இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிட்லாமா இல்லை. இந்த விரையை வந்து மறுபடியும் போட்டு இதில் நம்ம செடி வெண்டைக்காய் செடி இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். பூ வந்து ஆனால் இந்த மாதிரி இருக்குது. கலர்லேயும் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது. இதை நான் பறிக்காதையே விட்டுட்டேன், சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு பயந்துக்கிட்டு. இவ்வளோ விரை வந்திருக்கு. இந்த விரை வந்து போட்டு முளைக்க வைக்கலாமா வேணாவான்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெண்டைக்காய் விரை மாதிரியே இல்லை இது. இந்த பால்சம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது.